இஸ்லாத்தின் மூலாதாரமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு மதுஹபுகள், வரலாறுகள், இஜ்மாஉ சஹாபா மற்றும் ஃபஹ்மு சஹாபா, தவாத்துர் இப்படியான பல்வேறுபட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது மனித கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்றுகிற இந்த காலகட்டத்தில் குர்ஆன் சுன்னாவை மட்டுமே மூலாதாரமாக கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற வகையில் வரலாறுகள் என்றால் என்ன, அது இஸ்லாத்தின் மூலாதாரம் ஆகுமா, எனவே இஸ்லாத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த உரை இன்ஷா அல்லாஹ் அமையப்பட இருக்கிறது. எனவே இந்த உரையை அனைத்து சகோதரர்களும் வருகை கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் இறுதி வரையும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனையவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை மட்டும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் ஏனைய பிரிவுகள் இந்த வரலாற்றையும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுக்கின்றோம், ஏன் இந்த வரலாற்றை எடுக்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. அல்லாஹ் கூறுகிறான், பல் நக்திபு பில் ஹக்கி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசி எறிகின்றோம். ஃபயதுமகுஹு ஃபஇதா ஹுவ ஸாஹிர், எனவே இந்த அசத்தியம் தூள் தூளாகி விடுகின்றது. இஸ்லாமும் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை கேட்க நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இதுவரைக்கும் உலகத்தில் இஸ்லாமும் வரலாறும் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு நடத்தப்பட்டதாக நாம் அறியவில்லை. இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படை காரணம், இன்று காணப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் அனைவரும் அறிந்த பிரகாரம் இது 73 பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் 73ம் சுவர்க்கம் செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால் 72 நரகம் ஒன்றுதான் சுவர்க்கம் செல்லும் என்றார்கள். அந்த ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் போது அது நானும் எனது தோழர்களும் இருந்த அடிப்படையில் இருக்கின்றார்கள் அவர்கள் என்றார்கள். அதாவது அல் குர்ஆனும் அல் ஹதீஸ். இன்னொரு இடத்தில் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த பிரிவை பற்றி வந்திருக்கின்ற காரணத்தினால் இன்று உலகத்தில் வாழ்கின்றவர்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நரகத்தை பயப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை பற்றி எந்த சிந்தனை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் நரகம் சென்றுவிடக் கூடாது என்ற அச்சமும் உள்ளவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை உணர்த்துவது கட்டாய கடமையாகும். எனவே இன்று இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகும். அதாவது நாங்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே இஸ்லாத்தின் மூலாதாரமாக எடுத்து அதிலிருந்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நாங்கள் பெறுகின்றோம். ஆனால் எங்களை தவிர உள்ள ஏனைய அமைப்புகள் எல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுடன் இன்னும் பல விடயங்களை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு பெரும் குழப்பமாகவும் இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் இந்த தலைப்பை விட்டு இஸ்லாத்திற்கும் இந்த வரலாறு என்ற ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏன் இந்த வரலாற்றை பின்பற்றுவதில்லை, ஏனையவர்கள் இந்த வரலாற்றை பின்பற்றுகிறார்கள், நாங்கள் இதை பின்பற்றாமல் இருப்பதற்குரிய அடிப்படை காரணத்தை இந்த கூட்டத்தை விளக்குவதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். அந்த அடிப்படையில் அல் இஸ்லாம் இருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம், இதை பற்றி விளக்க வேண்டிய தேவை இல்லை, அனைவருக்கும் தெரியும். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன். அந்த இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இஸ்லாம் இருக்கின்றது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒன்று. இதை கொண்டு வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு மறுபெயர் வஹி. வரலாறு என்பது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் தோன்றியது. அதை மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் இருக்கின்றதே இதை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். ஆனால் வரலாற்றை பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்தவில்லை. இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து இறங்கிய மார்க்கம். இஸ்லாம் என்பது வானத்திலிருந்து இறங்கிய மார்க்கம். வரலாறு என்பது இந்த பூமியிலிருந்து தோன்றியது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் வானத்திலிருந்து இறங்கிய அந்த குர்ஆன் ஹதீஸிலிருந்து தான் பெறப்படும். இது உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலும் எந்த பிரிவிலும் எந்த அமைப்பிலும் காண முடியாது. அவர்கள் கலப்படம் செய்து வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தில். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸின் படி அல்லாஹ்வுடைய தீனை தூய்மையான அத்தீனுல் காலிஸ் தூய்மையான இந்த மார்க்கத்தை மக்களுக்கு முன்வைக்கிறது. இதுல எந்த கலப்படமும் கிடையாது. அப்படியே எங்களுக்கு தெரியாமல் ஒரு கலப்படம் உள்ளுக்கு இருந்து யாராவது வந்து சொன்னால் உடனே அது நீக்கப்படும். ஏனென்றால் எங்களுடைய அடிப்படை இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே இஸ்லாத்தின் மூலாதாரங்களாக இருக்கின்றபடியால் இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளிவில் இஸ்லாம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமீர் அவசியம். ஒரு அமீர் இருப்பார். இதே போன்று அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அந்த இஸ்லாத்தில் இருப்பவர்கள் ஒரு ஜமாஅத்தாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் அவர்கள் இருப்பார்கள். அந்த அமீர் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இணைய வருகின்றவரிடத்தில் ஒரு பைஅத் எடுப்பார். அந்த பைஅத்தை முறித்துக் கொண்டு யாராவது சென்றால் அவர் மார்க்கத்திலிருந்து போய்விட்டார், அவரை முர்த்தத் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படும். யார் அந்த பைஅத்தை செய்யாமலும் அந்த ஜமாஅத்தில் இணையாமலும் அமீருக்கு கட்டுப்படாமலும் இருந்தால் அவரை இஸ்லாம் ஜாஹிலியத் என்று சொல்கின்றது. அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவுவார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் 12 கலீஃபாக்களுக்கு பிறகு 73ஆக பிரியும். அதில் 72 நரகம், 1 சொர்க்கம். இதுவும் இந்த இஸ்லாத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு விடயம். இப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனையவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸை மட்டும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் ஏனைய பிரிவுகள் இந்த வரலாற்றையும் இஸ்லாத்தின் மூலாதாரமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கேள்வி, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும் எடுக்கின்றோம், ஏன் இந்த வரலாற்றை எடுக்கக்கூடாது? இந்த வரலாற்றை பின்பற்றினால் இதனால் என்ன விளைவு ஏற்படுகின்றது? முழு உலகமும் இந்த வரலாற்றை தானே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது மார்க்கத்தோடு இணைத்து.